நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வீடியோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் விஜய் யாரு, இவர்களை பின்தொடர்ந்து வரும் ரசிகர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் புரியுது, விஜய்க்கு பொண்டாட்டி இல்லை, டைவர்ஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுனால தான் என்னமோ ஒவ்வொரு ரசிகர்களுமே நான் பொண்டாட்டியாக இருக்கேன், எனக்கு விஜய் தான் முக்கியம், புருஷன் முக்கியம் இல்லை, என் புள்ள முக்கியம் இல்லைன்றாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட கலாச்சாரம் இந்த பெண்கள் மனதில் உருவாக்கி இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த மாதிரி பேட்டி கொடுக்குற அந்த பெண்களுடைய அப்பா அம்மாக்கள், அண்ணன் தம்பிகள், புருஷன்கள் யாரும் பார்க்க மாட்டாங்களா? இல்லை அவங்கெல்லாம் ஒரு மானங்கெட்ட சூழ்நிலையில் வாழ்கிறாங்களா என்னன்னே தெரியலை. பெண்கள் எல்லாம் விஜயை மேக்கப் இல்லாமல் நேரில் பார்க்கணும், அப்போ தான் தெரியும். அப்போ விஜயை விட என் புருஷன் எவ்வளவோ மேலுன்னு எல்லாருக்கும் தோணும். மேக்கப் போட்டு இன்னைக்கு அழகாத்தனை காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா சாப்பாடு, போக்குவரத்து, இந்த சாப்பாடு யார் சாப்பிட்டாலும் நல்லா அழகாயிடுவாங்க. ஏன்னா சாதாரண சாப்பாடா. சரி, விஷயத்துக்கு வருவோம். நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அப்பனையும் விரட்டியாச்சு, அம்மாவையும் விரட்டியாச்சு, பொண்டாட்டியும் விரட்டியாச்சு, பிள்ளைங்களையும் விரட்டியாச்சு. இப்போ இவன் எப்படி இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க போகிறான் அப்படிங்கிறது நீங்கள் எல்லோரும் சிந்திக்கணும். இவனை பின்தொடரும் ரசிகர்கள் இதே மனோநிலைக்கு சென்று விட்டாங்கன்னா அத்தனை இந்த ரசிகருடைய அத்தனை அம்மா அப்பாக்களும் தெருவில் தான் நிற்கணும், பொண்டாட்டிங்க வேற எங்கேயாவது தான் போகணும். தமிழகமாக இருக்காது. வடநாடை விட மிகவும் கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு தமிழகம் தள்ளப்படும். இந்த ரசிகருடைய தாய் தந்தையர்கள் அவங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்தலைன்னா இந்த நாடுகளுடைய வீடும் குட்டிச்சோராக போய்விடும். இப்படி ஒரு பாவத்தை சம்பாதிக்காதீங்க. ஒரு நடிகன் பின்னாடி இப்படி வெறித்தனமாக திரிகிறது நினைச்சாலே கேவலமாக இருக்குங்க. நடிகன்னா யார்? காசை வாங்கிட்டு மேக்கப் போட்டு நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன். அவன் மாட மாளிகை கோட கோபுரம்னு அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனை பின்தொடரும் இந்த ரசிகர்கள் எவ்வளோ ஒரு கேடுகட்டத்தனமாக அவன் பின்னாடி ஓடுறாங்க. எனக்கு விஜய் போதுன்னு விஜய் பக்கத்தில் போய் நீ நிற்க முடியுமா? அவன் வீட்டு வாசலில் கூடயாவது நீ நிற்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? உன்னை அனுமதிப்பாங்களா? அதெல்லாம் நீ யோசிக்க வேணாமா? காசுக்காக போகிறவங்களை விட மோசமான ஒரு நிலைக்கு இந்த விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னா ரொம்ப மனவேதனையாக இருக்குது. இதை எப்படி இந்த ரசிகர்களுடைய பெற்றோர்கள் சகிச்சுக்கிறாங்கன்னே எனக்கு புரியலை. பொண்டாட்டி பிள்ளைங்களை வச்சு காப்பாற்ற தெரியாத முடியாத ஒரு தலைவன் எப்படி தமிழ்நாட்டு மக்களை அவன் காப்பாற்ற முடியும்? இது மக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒன்று. விஜய் ரசிகர்கள் சிந்திக்கிறாங்களோ சிந்திக்கலையோ, தமிழக மக்கள் தயவு செய்து சிந்தியுங்கள். ஏன்னா தான் பொண்டாட்டி பிள்ளைங்களையே விரட்டி விட்டாங்க. விரட்டி 4-5 வருஷம் ஆகுது. இன்னொன்று சொல்லட்டுங்களா, பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் 1000 பிரச்சனை இருக்கட்டும், அவங்க பிரிஞ்சு வாழட்டும், அதில் எந்த தவறும் இல்லைப்பா. ஏமே ஒருத்தன் தான் பெத்த பிள்ளைய விரட்டி தான் பெத்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கானோ அவன் மனிதனே இல்லை. அவன் மனிதனாக பிறந்ததுக்கே அர்த்தமே இல்லை. அப்போ அப்படி ஒரு மனிதனை இந்த விஜய் ரசிகர்கள் கூட்டம், தற்கூரி கூட்டம் கொண்டாடுதுன்னா அப்போ எவ்வளோ ஒரு கேவலங்கட்ட நிலைமைக்கு இந்த தமிழகம் ஆகிருக்கு. இதெல்லாம் பெற்றோர்கள் கவனிங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த இளைஞர்களை வழிநடத்துவது பெற்றோர்கள். சரியாக வளர்க்கலைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் கேடு, பிள்ளைகளுக்கும் கேடு. வருங்காலத்தில் அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாகவே வளர முடியாது. அதை மட்டும் நல்லா பார்த்துங்க. தயவுசெய்து பெற்றோர்களே கவனமுடன் இருங்கள், பிள்ளைகளை பாதுகாருங்கள். நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.